மனச்சோர்வுக்குள்ளாக இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஜனங்கள் சென்று விடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப இன்றைக்கு மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நீங்க இணைந்து இருக்கிறீங்க? அதன் மூலமாக தான் உங்க ஆவிக்குரிய மனச்சோர்வு உண்டாகிறது. மனச்சோர்விலிருந்து நீங்க மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் நான் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நான் எனக்கு ஆக்கிய தீர்ப்பு கிடையாது. நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். நான் தேவனால் பிறந்தனால் நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்படி ஒருவேளை அறியாமல் பாவம் செய்தால் கூட எனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எண்ணம் வருகின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? ஆவிக்குரிய மனச்சோர்வில் இருந்து நம்ம என்ன முடியும்? மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை இருக்காங்க. சிறு பிள்ளை இருக்கிற போது வீட்டுல சும்மா சத்தம் போட்டுட்டே இருக்கோம். நீ என்ன என்ன இது முட்டாள், நீ என்ன ஒழுங்கா செய்ய மாட்டேங்க, அப்படி இப்படி நம்ம சொல்றோம். புரியுங்களா? அப்ப பிள்ளை சொல்றோம், உனக்கு விளங்காது, எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்குது? விளங்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், உங்களுக்கு விளங்குதான்? ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைக்கு சொல்றோம், புரியுங்களா? ஏன்னா சத்தம் வரல, அதனால கேட்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப சொல்ற போது பாத்தீங்கன்னாக்க, அப்ப பாத்தீங்கன்னாக்க, இப்ப எக்ஸாமினேஷன் வருகிறது, அப்பா பரீட்சை வருது, நாளைக்கு பரீட்சை எழுத போறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். இதுவரை என்ன செஞ்சீங்க? உனக்கு விளங்கல, உனக்கு புரியல, நீ எங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா ரிசல்ட் வரும்போது அது இல்லைன்னாக்க நீங்க பேசிட்டீங்க. இன்னைக்கு பேசுனதுனால இந்த காரியம் நடைபெற்று போச்சு. இன்னைக்கு மனச்சோர்வு அடைஞ்சு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்ல. என் பிள்ளை ஜெயிக்கும், என் பிள்ளை வெற்றி உண்டாகும், என் பிள்ளை நாணத்தில் சிறந்தவர், ஆனந்த நாணத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு என்று நீ பேசுகின்ற பொழுது அதே அந்த பிள்ளைக்கு ஒரு தைரியத்தை உண்டாகுது. ஹல்லேலூயா. எக்ஸாம் போகும்போது ஒரு தைரியத்தை உண்டாகுது. நான் மட்டும் படிச்சுக்கிற பிள்ளை, என் பின்னால பரலோகமே பேக்கப் நிக்குது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, தேவதூதர்கள் இருக்கிறாங்க. நான் கையை பிடிச்சி எழுதினா கூட, பேப்பர் எழுதினா கூட ஆண்டவர் கையை பிடிச்சி எழுதுறாருயா. என் பேப்பர் வாங்கக்கூடிய அந்த இன்விஜிலேட்டர் அவர் பேப்பர் எடுத்தாலே கர்த்தர் விசேஷத்தை கிருபை இது தொடுகின்ற பொழுது இதுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் போட்டு நல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ஏன்னா ஹை கிரேட் A+ கொடுக்குற மாதிரி கர்த்தர் செஞ்சிருவாரு. ஹல்லேலூயா. இன்டர்வியூ போகும்போது அபிஷேகத்தில் நிறைஞ்சு போங்க. முதலாளிட்ட பேசும்போது அபிஷேகத்தில் நிறைஞ்சு கர்த்தர் அந்த வார்த்தையை எடுத்து கொடுப்பாரு. ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ 1000 பிரச்சனை இருப்பாரு. இப்ப முகத்தை பார்த்தோன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் அதில் தீர்ந்து போகும். ஹல்லேலூயா. இந்த ஆளை நம்பலாம், இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம், ப்ரொமோஷனை கொடுக்கலாம், உயர்வு கொடுக்கலாம் என்று சொல்லி என்ன செய்வாரு? ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நல்ல போதனையை கேட்கின்ற பொழுதுதான் பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுவது என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளை நம்ம சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை குறித்து சொல்லணும். எப்பயும் பிள்ளைகளை பார்த்து ஏன்னா பிள்ளைகளை முந்தானை பிடிச்சிட்டே தெரியும். திரும்போது எப்ப பார்த்தா என்ன அப்பா பிள்ளையா இருக்கும், அம்மா பிள்ளையா இருக்கும், அப்படியே வளர்த்துட்டோம்னாக்க அந்த பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஆண்டவர் மேல விசுவாசம் போய் ஆண்டவர் நம்பு அப்படி சொல்லும் போது எப்படியாக அநேகம் வளர்த்துரும். திடீர்னு யாராவது போட்டு போயிட்டா அவர் சொல்ற சொல்லிப்பாரு, நிறைய காரியம் அவன் நம்பி இருப்பாங்க, போயிட்டாங்க, ஐயோ போயிட்டாரு, ஐயோ வாழ்க்கையை போச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை பிடித்துக் கொள்வதற்கு நம்ம பிள்ளைகளை பழகி விட்டோம் என்றால் அந்த பிள்ளைகள் எந்த காலங்களிலும் செடியாக வளரும். ஹல்லேலூயா. நிலைத்து நிற்கும். அது எந்த ஊர்ல போய் ஹாஸ்டல் விட்டாலும் சரி, எங்க இருந்தாலும் அது ஆண்டவரை பிடித்துக் கொண்டு வாழ்க்கை முன்னுக்கு வந்துவிடும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம தகுதியற்றவன் ஏன்னா இது நடக்காது என்பது நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு சக்தி இல்லை என்று சொல்லக்கூடாது. என்னால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப சட்ட திட்டங்கள் என்ன இன்றைக்கு நமக்கு அது சுமையாக மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. பாரமாய் தெரிகிற எல்லாவற்றையும் என்ன நீக்கிவிட்டு ஓட வேண்டும் என்று பவுல் சொல்றார். இன்றைக்கு நமக்கு பாரம் சரி, நம்ம மேல என்ன பாரம் வச்சிருக்குது? என்ன வச்சிருக்கிறாங்க? விசுவாசிகள் மேல சட்ட திட்டங்களை ஒரு பாரம் வச்சிருக்கிறான். ஒரு 500 மீட்டர் ஓடுறானா அவன் மேல பாரத்தை வச்சு ஓட வச்சு அவன் ஓடுவானா ஒரு 100 மீட்டர்ல என்ன கீழே விழுந்து விடுவான். அப்ப இன்றைக்கு விசுவாசிகளை நமக்கு என அப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள் திருச்சபைகளிலே பாரமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த சபையில அப்படிப்பட்ட பாரங்களே உங்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. ஹல்லேலூயா. என்றால் நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள். ஹல்லேலூயா. எல்லா பாரங்களும் அவர் மேல் தூக்கி வைத்து விட்டோம். நம்மளை விசாரிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. வெற்றி கொடுக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அதனால நம்மை கட்டப்பட்டு வைத்திருக்கிற இந்த சட்ட திட்டங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இயேசு சிலுவையில் நமக்கு முறித்து போட்டு விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் பிரசங்கம் பண்ண வருகின்ற பொழுது பூமியில அவர் பூரி செய்தாரு. எத்தனை பேர் அங்க இருந்தாங்க? அத்தனை பேர் மக்கள்லாம் பாருங்க, அநேக வரி வசூலிக்கக்கூடிய இப்படி மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவரெல்லாம் அதிகமாக அவர் கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பாருங்க யாரை அதிகமாக கடிந்து கொண்டார் என்றால் இந்த சட்ட திட்டங்களை எடுத்து போதிக்கக்கூடிய பரிசேயராகிய, புரியுங்களா,
அந்த போதகர்களை அவர் அதிகமாக நினைச்சாரு, கடிந்து கொண்டார் என்று பாருங்க. அவர் எடுத்து பாருங்க, எந்த இடத்துல பரிசேயர் என்றால் அன்றைக்கு சட்டத்திட்ட நியாய பிரமாணத்தை கற்றுக்கொண்டு பிரசங்கம் பண்ணின போதகர்கள், பாஸ்டர்ஸ் என்ன செய்றார்? அவரு இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் பவுல். ஹல்லேலூயா. பவுல் நியாய பிரமாணம், அவன் அவிசுவாசி அல்ல. அவர் பாருங்க, நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். புரியுங்களா? அதுல நியாய பிரமாணம் மீறி யார் பண்ணாலும் அவங்களை அடிச்சு உதைச்சு அவங்களை துன்புறுத்தக்கூடியவன். அப்படிப்பட்டவனை கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவரை தேர்ந்தெடுத்து அவன் மூலமாக இயேசு சிலுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருனாக்க, லூக்கா 4வது அதிகாரம் 18-19 பார்க்கின்ற பொழுது, லூக்கா 4வது அதிகாரம் 18-19, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறைப்பட்டவர்களை விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது அவர் கண்டு. பாருங்க, அன்றைக்கு பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, உங்களுடைய நற்கிரியைகளினாலே நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியும். புரியுங்களா? நீ நல்லது செஞ்சா ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை அங்கீகரிப்பார் என்று போதிச்சார். போதிச்சனாலதான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பரிசேயர்களை கிறிஸ்தனில் கடிந்து கொண்டார். அதுதான் ஒரு முறை கூட யோவான் 3வது அதிகாரத்திலே பரிசேயருடைய பாஸ்டராகிய நிக்கதோமு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிரவாவிட்டால் முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இவன் பாருங்க, ஆண்டவரே நான் பெரிய மனுஷன் மீண்டும் தாய் வயிற்றுக்குள்ள போய் பிறக்க முடியுமா என்று நிக்கதோமு என்ற பரிசேயனுடைய பாஸ்டர் சொல்றாரு. கேட்கிறாரு, ஏன்னா ஒரு 50 வயசு ஆயிட்டா அவன் போய் திரும்பி தாயினுடைய கர்ப்பத்துக்குள்ள போய் பிறக்க முடியுமா, வர முடியுமா, நீர் சொல்றீரே என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 3வது அதிகாரம் வசனம் 10 படிக்கிறது. 10 சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகராய் இருந்தாய். நீ இஸ்ரவேலுடைய பரிசேயருடைய பாஸ்டர் அவனுக்கு சொல்றாரு பாருங்க, நீ இதை அறியாமல் இருக்கிறாயா? பாத்தீங்களா? அவர் அதனால பரிசேயத்தை அதிகமாக அவர் கடிந்து கொண்டார் என்று பாருங்கள். ஏனென்றால் இவர்கள் சட்ட திட்டங்களை மனிதர்கள் மேல் புகுத்தி என்ன பண்ணாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த கிருபையை குறித்து அவர்கள் சொல்லாதபடி ஜனங்களுடைய வாழ்க்கை மனசோர்களுக்கு மனசோர்வு உண்டு பண்ணுகிறார்கள் என்று சொல்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இது இன்றைக்கு எல்லா மதங்களிலும் இருக்கிறது. நீ நல்லவனா, கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? அங்கீகரிப்பார். நீ உன்னுடைய செய்கையின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி 3 நாள் உபவாசம் இருக்கிறியா, அது தக்க ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பார். 7 நாள் உபவாசம் இருக்கிறியா, அது தக்க உன்னை ஆண்டவரே ஆசீர்வதிப்பார். 21 நாள் இருக்கியா, நீ பரிசுத்தவான்லையும் பரிசுத்தவான். 40 நாள் இருக்கியா, சூப்பர் பரிசுத்தவான். ஹல்லேலூயா என்று சொல்லி இந்த 40 நாள் இருந்த நாள் பாருங்க, எனக்கு விரோதமா அவனுக்கு விரோதமா ஒன்று பேசிட்டா 40 நாள் இருந்து அவன் தொப்புக்கீழ விழுந்துருவான். இப்படிலாம் அதுக்காக கர்த்தர் அவனை போய் கையை திருக்கி ஏதாவது ஆண்டவர் திருக்கி ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். மனசு விசுவாசம் உள்ளத்தில் அப்படி இருக்குது. புரியுங்களா? நம்முடைய நடக்கை மூலமாக என்ன செய்ய முடியும்? அதனாலதான் இன்றைக்கு இந்த சத்தியம் தெரியாதனால தான் இமயமலைக்கு அந்த மலைக்கு இந்த மலைக்கு நடந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா நான் நடந்துட்டு அவர் எனக்கு என்ன செய்வாரு? புரியுங்களா? இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த சிவகங்கை மானாமதுரை இந்த எல்லா இடங்களிலிருந்து பார்க்கிறேன். அங்க இருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போறோம். புரியுங்களா? அவன் பார்க்கறான், மதுரைக்காரன் பார்க்கறான், மானாமதுரையிலிருந்து இந்த வருஷம் நடந்து போயிருக்கிறான். நான் அவனுக்கு குறைஞ்சோன்னா மதுரையிலிருந்து நான் நடக்கிறேன் இந்த வருஷம். மதுரையிலிருந்து பழனிக்கு அவன் நடக்கிறான்ல, அதனால நானும் வேளாங்கண்ணிக்கு நடப்பாதையா ரோட்ல போறேன். எத்தனை பேர் ஒரு லாரிக்கு தூக்கி விடுறான், ஆள் செத்து போறாங்க, தெரிய மாட்டேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஏனென்றால் இது நடவடிக்கை மூலமாக என்ன உண்டாகிறது? ஆண்டவர் ஆண்டவர் இடத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இவங்க இப்படியாக இது பண்றாங்க. மதம் என்றால் ஏன்னாக்கா ஆண்டவரை நம்ம நம்முடைய நடக்கை மூலம் திருப்திப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் இப்படின்னு சொல்லி எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இந்த வெப்ஸ்டர் டிக்ஷனரி என்ன சொல்லுகிறதுனாக்க, மனசாட்சி, அதாவது பாத்தீங்கன்னா மதம் என்பது நம்மை கட்டுப்படுத்துவது. நம்ம ஒரு இதுக்குள்ள வச்சு, மதம் என்றால் நம்ம ஒரு கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறோம். அதான் மதம் என்று வெப்ஸ்டர் என்ற டிக்ஷனரியுடைய அர்த்தம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இதை செஞ்சா ஆசீர்வதிப்பார், இதை செய்யலாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்து விடுகிறார்கள். இதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்வாரு? அங்கீகரிப்பார், இதை செய்யலாம் ஆண்டவர் அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்க, இந்த மதம் எங்கே ஆரம்பித்தது? மதம் தேவன் ஆரம்பித்து வைக்கவில்லை. மதம் எப்போது ஆரம்பிச்சுனாக்க,
ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்டது மதம். புரியுங்களா? மதம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? ஏதேன்